ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செட் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து 1 கட் பேங்கிள் அண்ட் 4 கட் பேங்கிள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேங்கிளை வந்து சில்க் த்ரெட்டு, க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டால் ஃபுல்லாக வந்து வார் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 1 கட் சென்டர் பேங்கிள் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம். அது சென்டர் பேங்கிளில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு, நீங்கள் அந்த சில்க் த்ரெட் எந்த கலரில் எடுத்துக்கிங்களோ அதே கலரில் வந்து நான் வந்து கிளாஸி ஃபினிஷ் ஸ்டோன் வந்து ஃப்ரேம்டு ஸ்டோன் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஃபுல்லாகவே அந்த 1 கட் பேங்கிள் மேலே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த பேங்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.6. ஸோ இந்த சென்டர் பேங்கிளில் வந்து நம்ம நல்லாவே டிசைன் பண்ணலாம் 1 கட் பேங்கிள் எடுத்தோம்னா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் லேயருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் திரும்ப செகண்ட் லேயர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் B7000 யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் கோல்டன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் டிசைன் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து சேம் டிசைன் வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயருக்கு வந்து B7000 அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து செகண்ட் லேயர் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோல்டன் ஃபினிஷ் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஃப்ளவருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேப் கோல்டன் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 2 பூக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஜர்தோசி வந்து ஒரு லீஃப் ஒரு ஸ்டெம் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு லீஃபுக்கு வந்து போல் ஷேப் கோல்டன் போல் வந்து ட்ராப் ஷேப்பில் எடுத்து அதை வந்து அந்த லீஃப் மாதிரி ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து லீஃப் டிசைன் வந்து பேஸ்ட் பண்ணல. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 சைடும் வந்து போல் ஷேப் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 4 கட் பேங்கிள் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப் கோல்டன் ஷேப் ஸ்டோன் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போல் ஷேப் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கோம் சென்டர் பேங்கில். ஸோ அதை வந்து இங்கேயும் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து பேங்கிள் வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து 4 சைடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அந்த ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த 2 ஸ்கொயர் ஷேப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐ ஷேப் க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 4 பேங்கிளுமே அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபினிஷ் ஆன பேங்கிள் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.